உடற்பயிற்சி செய்யலைன்னா எல்லாமே நெகட்டிவ் தான். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. தோப்பு கரணம் போடுறது அதிக உடற்பயிற்சி, 40 நிமிஷம் மேலே உடற்பயிற்சி தூக்கத்தில் கூட செய்யணும். கண்டிப்பாக இரவுக்குள்ளே செய்யணும். 24 மணி நேரத்தில் 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஸ்ட்ரெச்சிங் கிச்சிங் எல்லாம் ஒதுக்கி செய்யலைன்னா டிப்ரெஷன் வந்துடும். எல்லாத்துலேயும் மாட்டிப்பீங்க. யார்? மீனராசிக்காரங்க தான். அதனால் தயவுசெய்து நிறைய நல்லது நடக்க போகுது. 5ஆம் இடத்தில் வேற குரு வரப்போகிறார். 7.5 சனியில் ஜன்மத்தில் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய சனி நல்லது பண்ணக்கூடிய காலகட்டம். ராகு வேறு டிசம்பரிலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரார். அதெல்லாம் பார்த்துக்கணும் எல்லா விதத்திலும். அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 குழந்தைகள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் படிக்க வேண்டும். மீனராசிக்காரர்களை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களும் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிப்பது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக பெறக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் மீனராசிக்காரர்கள் காணப்படுவது மிக மிக சந்தோஷமான இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் உடற்பயிற்சியில் நான் முதல்வனாளா என்று சொல்லிக்கொள்ள இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் வராது. உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மன அழுத்தம் வரும். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் நம்பரை இப்பொழுதே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக உதவும். எனவே உடற்பயிற்சி செய்தால் உங்களால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், மற்றவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பரிகாரம் குலதெய்வம், அடுத்த பரிகாரம் உடற்பயிற்சி, அதுக்கு அடுத்ததான் நான் சொல்லிய எளிய வகை பரிகாரம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.